என்ன மாமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கோட்டையை யார் பிடிக்க போறாங்கன்னு மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிடும்ல. மாமா, இந்த தடவையும் நாம தான். அதுக்கு தான் 10,000 வேலை பட்டாசு, அணுகுண்டு, கம்பி மத்தாப்பு எல்லாமே இருக்கு. குறிப்பா சேப்பாக்கத்துக்கு ஸ்பெஷலா புஷ்வானம் இருக்கு. அடா என்னப்பா அதுக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பெரிய தலைங்க இல்லாம நடக்கிற முதல் தேர்தல் இது. அட என்னப்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பெரிய தலை இல்லாம நடக்கிற முதல் தேர்தல் ரிசல்ட் யார் பக்கம் வரும்னு எனக்கே குழப்பமா இருக்குது. என்னங்க பாட்டி? ஏய், உதிக்க போறது உதயசூரியன் தான். சேப்பாக்கத்தில் இன்னைக்கு யார் இறங்கி 6 அடிக்க போறாங்கன்னு தான் பார்ப்போமே. அதுக்கு தான் ஏரியாவே வெயிட்டிங்க. அவர் வெற்றி முகத்தில் இருக்கிறார். எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட அவர் அதிக வாக்குகள் வெற்றி பெற்றிருப்பதால் அவரது வெற்றி உறுதியாக இருக்கிறது என்று அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. உதயநிதி ஸ்டாலின் மிக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி முகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் முன்னிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் எங்களால நிம்மதியா இருக்க முடியல. எந்த நேரம் வணக்கம்ப்பா. சார் ஐயா வாங்கய்யா. வணக்கம்ப்பா. அப்பா சார், ஐயா உள்ள கூப்பிடுறாங்க. அப்படியா? இதோ வந்துட்டேன். ஐயா நான் வந்து அட போப்பா, நான் பாத்துக்கிறேன் போ. தம்பி, அண்ணே வாங்க. தம்பி ஏதோ அவசரமா வர சொன்னீங்களாமே? உடம்பு சுகந்தானே? அது நீங்க சொல்ல போற விஷயத்தை பொறுத்தது. வேளா வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தவறாமல் எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணே. சரிங்க தம்பி. நம்ம தொகுதி நிலவரம்லாம் எப்படின்னு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். இதில் தம்பி எந்த தொகுதியை பற்றி கேட்குறீங்க? அதுதான் எனக்கு புரியல, நீங்களே சொல்லிடுங்க. நம்ம சேப்பாக்கம் தொகுதி தான். ஓ, நம்ம தம்பியோட தொகுதியை சொல்கிறீங்களா? அதான் பிரமாதமாக இருக்கே. அதை தான் கேட்குறேன். மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற குரல் நம்ம தம்பிக்கு தான் பொருத்தமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. அண்ணே, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா கள நிலவரத்தை பற்றி பொதுச் செயலாளர் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு உடனே ஒரு ரிப்போர்ட் வேணும். அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன். சரிங்க தம்பி, உடனே ரெடி பண்ணிடுறேன். ஐயா வீட்டுக்கா? சேப்பாக்கத்துக்கு
தம்பி வணக்கம். வாங்கண்ணே, வணக்கம். அப்புறம் தம்பி சொல்லுங்க. அண்ணே, நான் கேட்டது அது எல்லாமே இந்த டைரியில இருக்கு. டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. ஆனால் இந்த கொரோனா எல்லாத்தையுமே சதிச்சிடுச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸ் நீட்டில் என்னால் படிப்பை தொடர முடியல. ஃபோனு, லேப்டாப்பு இப்படி எந்த வசதியும் இல்லாமல் ஆசையும் ஆர்வத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னால் எப்படி படிப்பை தொடர முடியும்? காலையில இருந்து எவ்வளவு சொல்லி உனக்கு புரியல. நம்ம குடும்பம் இருக்க நிலைமைக்கு உன்னை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். இதுல இந்த கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, அது என்னது இந்த டப்பு? மா, அது டப் இல்லைம்மா, டேப். இதெல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியும்னா என்ன பண்றது? நம்ம சக்திக்கு மீறின எந்த ஒரு விஷயமும் நமக்கு வேண்டாம் அபி. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய், எங்கடி போற? தேன்மொழி, இன்டர்வியூ போயிருந்தே, என்னாச்சு? வழக்கம் போல தாண்டா. லோ சேலரி, செட் ஆகல. வேற நல்ல ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நானும் 2 வருஷமா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனாலும் நினைச்ச கட் ஆஃப் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்படியே அப்படி இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ அங்கிள். நரேஷ் எங்கப்பா? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ இல்ல அங்கிள், நான் வெளியே இருக்கேன். நான் அவனை பார்த்தா சொல்றேன். என்ன சொல்லுவ? புரியல அங்கிள். இல்ல என்ன சொல்லுவ? 10,000 ரூபாய் காசு டெபிட் ஆயிருக்கு. சார் எங்க இருக்கிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சரி அங்கிள், நான் பார்த்து சொல்றேன். ஓகேப்பா. ஓகே அங்கிள். டேய், வீட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்துட்டியா? அப்பா ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு. என்னடா பண்ண? ஆமாம் மச்சான், 3 நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஃப்ரெஷருக்கு சேலரி 30Kன்னு சொல்லியிருந்துச்சுடா. சரி, அப்ளை பண்ணியா? இல்லைடா. டேய், உனக்காவது 30,000, எனக்கு 40,000டா. ஆமா, உனக்கு ஒரு ஹிந்திக்காரச்சி கால் பண்ணிருப்பாளே, அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரு 10,000 கறந்துட்டாளா? ஆமாம் தேனு, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வரும்னு சொன்னாங்க. ஃபோன் கால் எதுவும் வரல. கடைசியில் பார்த்தா அதுவும் ஃபேக். அடா பாவீங்களா, அப்போ 2 பேரும் ஏமாண்டீங்களா? என்னடா இது, நம்ம சர்க்கிள்லயே 2 பேருனா அப்ப வெளியே எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்கல்ல? இதுக்கெல்லாம் என்னடா சொல்யூஷன்? கையில் பட்டங்களோடும் மனதில் கனவுகளோடும் இந்த முகாமிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும்
மிகுந்த அன்போடு பூரிப்போடு அவர்களை எல்லாம் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைக்குமாறு என்னை மட்டுமே அழைக்காம 1 லட்சமாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. நம்முடைய தொகுதியிலிருந்து நிறைய இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிலே கலந்து கொண்டு பயன்பெற்று இருக்கிறார்கள் என்று அதுக்கு எல்லாம் ஓகேவா தம்பி? இல்ல பால கூட ஓடாத. தஷ்னிகா தஷ்னிகா அக்கா தஷ்னிகா. தஷ்னிகா தஷ்னிகா அக்கா தஷ்னிகா. என்ன பகல் கனவு கன்றியா? மாற்றுத்திறனாளிகள் கடற்கரை மணலில் சென்று கடலை ரசிக்க முடியாத நிலை இருந்து வந்தது. இதை போக்க ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான டிசம்பர் 3ஆம் தேதி சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் இருந்து கடலை நோக்கி செல்ல தற்காலிக சாய்தளம் அமைக்கப்பட்டு ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு அருகில் சென்று கடலை ரசிப்பர். பையன் மழை விடிய விடிய பெய்யுது. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏய் என்னடா பண்றீங்க? ஐயோ என் புள்ள சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் தண்ணியில போகுது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் தண்ணி வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருமா? ஆமாண்டா, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. வெள்ளம் வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய் என்னடா பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியலையே. பாத்துடா டேய் போட்டு வைக்கடா. டேய் சீக்கிரம் வாடா. ஐயோ டேய் வாடா வாடா சீக்கிரம். அதெல்லாம் எடுத்து வைடா. டேய் எடுத்து வை. போடா போய் தூக்கி போடு. அங்கதான் வை. அதான் இத்த வைடா. டேய் இந்த டீ வெத்துக்குடா. ஐயோ போன வருஷம் மழைக்கு தான் எல்லாம் பூச்சி. ஐயோ இந்த மழைக்கு இதெல்லாம் பூச்சினா என்ன பண்றது? ஒரு மழைக்கு ஒன்னொன்னா போயிடுதே. கஷ்டப்பட்டு வாங்கி வைக்கிற பொருள் எல்லாம் இப்படி போனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா ரவி எல்லாத்தையும் ஒரு கை பிடிப்பா மேல தூக்கி போட்டுருவோம். ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தண்ணி உள்ள வந்துரும்லப்பா. ஐயோ மழை தண்ணி உள்ள வருதுன்னா நேத்து பேஞ்ச மழைக்கே உள்ள வந்திருக்கணும். ஆனா போன மாசமே நம்ம ட்ரைனேஜ் எல்லாம் நம்ம தம்பி புதுசா கட்டி கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பத்திரமா பாதுகாப்பா நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா போதும். அப்படியா? ரொம்ப நல்ல செய்தி சொன்னப்பா. கள ஆய்வுகள் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உங்கள் கருத்து என்னடா? திராவிட மாடல்னால் அது நம்ம தான் தம்பி. உதயநிதி நம்ம கட்சிக்கு ஒரு புதிய உதயம்தான். அவருக்கு வருங்காலத்தில் இன்னும் பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் காத்திருக்கு. அண்ணாவளியில் வந்த கலைஞரையாகட்டும், இல்லை கலைஞரையாவளியில் இருந்த நீங்களாகட்டும், மக்கள் பணியில் என்றைக்கும் குறை வச்சதே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்கள் வழியில் வந்த தம்பி மட்டும் எப்படி தப்பாவார் சொல்லுங்க? காலம் தந்த போர் வீரன் தம்பி. ஆனால் டீ எடுத்துக்கங்க.